بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. இந்த பிரமாண்டமான மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் சற்று முன்பு தலைமை ஆசனத்தில் வந்து அமர்ந்த சங்கைக்குரிய சையத் ஹைதர் அலி ஷிஹாப் தங்கள் அவர்களின் வருகையை மெச்சியவனாக இங்கு என்னை உரையாற்ற வருமாறு அழைப்பு விடுத்த உங்களுடைய இந்த பேரியக்கத்தின் தலைமை முனீருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இங்கு இருக்கிற இன்னும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் அப்துல் ரஹ்மான், உங்களுடைய மாநில முதன்மை துணைத் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய ஹாஜி சையது சலாஹுத்தீன் ETA நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களே, இன்னும் பரிச்சயமானவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவராக வெளிக்க போனால் உரை நீண்டு கொண்டு போகும். என்னை தலைமை உரை என்று அழைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவிலே உங்களுக்கு முன்னால் இருக்கிற நேரத்தின் முக்கியத்தையும் கருதி சுருக்கமாகவும் இயன்றவரை இன்றைய நிகழ்வுக்கு பொருத்தமாகவும் ஏதாவது சொல்லி போகலாம் என்று நான் நினைக்கிறேன். உலகிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகிற நாடுகள் என்று பார்த்தால் பெரும்பான்மையாக வாழுகிற நாடுகளை விடவும் சிறுபான்மையாக வாழுகிறவருடைய விகிதாசாரம் தான் கூடுதலாக இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலகிலே வாழுகிற இஸ்லாமியர்களில் 55% சிறுபான்மையினராக நாங்கள் ஏதோ வேறு பெரும்பான்மைகள் இருக்கிற நாட்டிலே வாழுகிறோம். எனவே எங்களுக்குரிய முன்னுதாரணங்கள், விழுமியங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் இவற்றை வளர்த்துக் கொள்வது என்பதிலே குறிப்பாக இந்திய துணைக்கண்டம் என்கிற எங்களுடைய இந்த தெற்காசிய பிராந்தியம், இதிலே இருக்கிற வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறோம். ஆனால் ஒரே சமயத்தினால் ஏக இறைவனின் நம்பிக்கையினால் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் கட்சிகளை அமைத்திருக்கிறோம். அமைத்த கட்சிகள் நாளுக்கு நாள் அதிகார ஆசையினால் எங்களுக்குள்ளே பலர் பிளவுண்டு தனித்தனியாக பிரிந்து எங்களுடைய ஒற்றுமையையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலேதான் இந்த மஹல்லாக்கள் ஜமாத்துக்களுடைய ஒருங்கிணைப்பு என்பது எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களை நெறிப்படுத்துகிற, இந்த இயக்கங்களுக்கான உண்மையான மனித வளத்தை, அரசியல் ஆர்வம் உள்ளவர்களை ஈர்த்தெடுத்து பங்கெடுக்க வைக்கிற மிகப்பெரிய ஒரு வங்கியாக இருப்பது உங்களை போன்ற இந்த இயக்கங்கள் தான். ஆனால் இன்று சிறுபான்மையாக வாழுகிற முஸ்லிம்கள், எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னதைப் போல, நிறைய சவால்களை சந்திக்கிறோம். வளப்பங்கீடு என்பது எல்லா நாடுகளிலுமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெரும்பான்மையாக வாழுகிற சமூகத்தினரோடு ஒன்றித்து வாழுகிற முயற்சியில் நீதி நியாயம் கேட்டு போராடுகின்ற போராட்டத்திலே
எங்களை பிரிவினைவாதியாக பார்க்கிற, நாட்டிலே இருக்கிற யூனிஃபார்மிட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஒரு பல்லினத்தன்மை உள்ள நாட்டிலே அந்த பல்லினத்தன்மையை ஜீரணிக்க முடியாத சக்திகள் நிறைய இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே அரசியல் இயக்க ரீதியாக ஆரம்பித்த காலம் என்பது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உருப்பெற்ற காலத்திலே இருந்து ஒவ்வாத கொள்கையில் உடைய இயக்கங்களோடு ஒன்றித்து பயணிக்கிற ஒரு விசித்திரமான அரசியலை நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்கள். தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவுவாதம் என்று ஒன்றை முன்னிலைப்படுத்தி தீண்டாமைக்கு எதிராக போராடி இந்த இயக்க ரீதியான போராட்டத்திலே பகுத்தறிவுவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலே இருக்கிற முரண்பாடுகள் எப்படியாக இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட குழுவினரின் நீதிக்காக நியாயத்துக்காக போராடுகின்ற பொழுது இஸ்லாமிய விழுமியங்களின் மேன்மையை பற்றி பகிரங்கமாக பேசிய பெரியாருடைய இயக்கம், அதனை அடியட்டி வந்த திராவிட இயக்கம், இந்த இயக்கத்தோடு ஒன்றித்து பயணிக்கிற இந்த கால சூழலிலே நீண்ட அரசியல் பாதையிலே நீதிக்காக போராடுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக உங்களை வடிவமைத்துக் கொண்டு நீங்கள் பயணிக்கிற போது ஜமாத்தார்கள் என்கிற இந்த மஹல்லாக்களுடைய ஒருங்கிணைப்பை உருவாக்கி அவர்களை பாராட்டி அவர்கள் ஊடாக இந்த இயக்கத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு நல்ல புதிய பாரம்பரியத்தை இங்கு காணுகிற போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எல்லாவற்றையும் இந்தியாவிலே இருந்து படித்தவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு இலங்கையர்களுக்கு ஆன்மீகம் குறித்த விழிப்புணர்வை ஊட்டியதே இங்கிருந்து வந்த ஆன்மீக தலைவர்கள் தான் என்பது உலகறிந்த உண்மை. கோரமண்டல் கரையிலே இருந்து, கேரளத்திலே இருந்து, தமிழ்நாட்டிலே இருந்து வந்த ஆன்மீக தலைவர்கள் உருவாக்கிய மதரசாக்கள், அரபு கலாசாலைகள், பாடசாலைகள், பள்ளி வாயல்கள் என்று இலங்கை பூராவிலும் பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் விட முக்கியமாக சகிப்புத்தன்மை என்கிற மிகப்பெரிய பண்பை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஒரு சிறுபான்மை சமூகமாக, ஒரு பல்லின சமூகத்துக்கு மத்தியில் வாழுகிற, சிலை வணக்கம் செய்கிற மாற்று சமயத்தினரோடு ஒன்றித்து பயணிக்கிற, அவர்களுடைய பாரம்பரியங்களில் எங்களுடைய கொள்கைக்கு முரண்படாத விஷயங்களை உள்ளிர்த்துக் கொண்டு வாழுகிற, அதான் முடிந்த உடனோடு என்னுடைய உரையை தொடராமல் நினைக்கிறேன். நான் இடைநிறுத்துகிற போது சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், இந்த காலகட்டத்திலே உலக இஸ்லாமிய சமூகத்தினர் மத்தியில் தீவிரவாதம் பரவி வருவதான ஒரு புரளியை பலவிதமாக கிளப்பி விடுகிற பாங்கிலே நடக்கிற பிரச்சாரங்களுக்கு மத்தியில்
மஹல்லாக்களுக்கு ஜமாத்தினருக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு உம்மத்தன் வசத்தன் என்கிற இந்த சமூகத்தினுடைய உண்மையான நடுநிலைமை தன்மையை வெளிக்காட்டும் வகையில் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் வகுத்துக் கொள்வது, அதற்காக தயார்படுத்துகிற போது முதலிலே எங்களுடைய எல்லா சமய செயல்பாடுகளிலும் முக்கியமாக நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், மாற்று சமூகத்தினர் மத்தியில் எங்களுடைய கொடுத்து வாழுகிற பண்பை பற்றி சரியாக புரிந்து கொள்ள செய்வது. அம்மாமன் ஆழ்த்தா வத்தக்கா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், எவனொருவன் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து வாழவில்லையோ அவனுக்கு நான் ஒரு கரடு முரடான பாதையை நான் அமைத்துக் கொடுப்பேன். எவ்வளவு தூரம் அவன் சொல்கிறான், அம்மாமன் ஆழ்த்தாவத்தக்கா, கொடுத்து அல்லாஹ்வை பயந்து என்றால் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு முன்பு கொடுக்கிற பண்பு ஒரு இஸ்லாமியனுக்கு வர வேண்டும். கொடுக்கிற பண்பு, ஈகை பண்பு இல்லை என்றால் அவன் அல்லாஹ்வை பயப்படுவதிலும் எந்த பிரயோஜனம் இருக்க மாட்டான். எனவே கொடுக்கிற பண்பை முதன்மைப்படுத்துவது என்ற விஷயத்தை இந்த வசனத்தின் மூலமே எல்லாம் வல்ல இறைவன் நிரூபித்திருக்கிறான். நுபுவத்துக்கு பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பகால இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்கிற விஷயத்தில் வரையறை போடவில்லை. ஆரம்பகால சஹாபாக்கள் இருந்ததையெல்லாம் கொடுத்தார்கள், அளந்து கொடுக்கவில்லை. அளந்து கொடுப்பதை நுபுவத்துக்கு பிறகு 15 வருஷங்களுக்கு பிறகுதான் இறைவன் கடமையாக்கினான். ஆரம்பகால இஸ்லாமிய சமூகம் உள்ளதையெல்லாம் கொடுத்து வளர்ந்த ஒரு சமூகம். எனவே ஈகை பண்பு என்பது தாராளமாக கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் என்பது அவரவருடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டிய விஷயம்தான். வசதி இல்லாதவர்கள் உள்ளதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. வாழ்வியல் பண்பாடுகளை சரியாக உலகுக்கு இந்த மனித குலத்துக்கு கற்பித்துக் கொடுத்த இந்த மார்க்கம் இஸ்லாமிய விழுமியங்களின் உண்மையான அர்த்தங்களை எங்களுக்கு நிறைய பலவாறாக ஹதீஸ்கள் ஊடாகவும் இஜ்மா கியாஸ் ஊடாகவும் நிறைய படித்திருக்கிறோம். அவற்றை இன்று மற்ற காலங்களை விடவும் கூடுதலாக பக்கத்திலே வாழுகிற பாத்தியின சமூகத்தினரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செயல்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எங்களுடைய பரோபகாரம், பகிர்ந்து வாழுகிற தன்மை. மற்றவர்கள் எங்களை சுரண்டி பிழைக்க வந்தவர்கள் என்று நினைக்காமல் எங்களை ஒட்டுண்ணிகளாக பார்க்காமல் அனுசரித்து நடப்பதற்கான ஒரு பின்புலத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அரசியல்வாதிகளாக நாங்களும் தனியே முஸ்லிம்களுக்காக மாத்திரம் பேசுகின்றவர்களாக இல்லாமல் அடக்கப்பட்ட அனைவருக்காகவும் பேசுகிற, எப்படி தமிழ்நாட்டின் முஸ்லிம் லீகுடைய கொள்கை பெரியாருடைய பகுத்தறிவாதத்தோடு ஒன்றித்து பயணிக்கிற அளவுக்கு தன்னை பதப்படுத்திக் கொண்டு ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, தீண்டாமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பேசுகிற ஒரு குரலாக, திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு இயக்கமாக தன்னை வளர்த்துக் கொண்டு முன்னேறி இருக்கிறதோ, அதிலே இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது என்று இலங்கையிலே இருக்கிற நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று
இலங்கையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று ஆட்சியின் பங்காளியாக கடந்த ஆட்சி காலத்திலே நிறைய நெருக்குவாரங்களை முஸ்லிம்கள் சந்தித்த போதும் பொறுமையோடு நாங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உங்களை பாதுகாக்கிற வழிவகையை செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னதைக்கு ஒப்பாக நாங்கள் மிக பொறுமையாக இருந்து நிறைய எங்களுக்கு எதிரான வன்முறைகளை சகிப்புத்தன்மையோடு பொருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி மாற்றம் இன்று சகல சிறுபான்மைக்கும் ஒரு புதிய யுகத்தை உருவாக்குகிற காலம் வந்திருப்பதையிட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்கிறோம். எனவே என்னுடைய இந்த உரையை நான் இன்னும் நீட்டிக்கொண்டு போக விரும்பவில்லை. கண்ணியத்துக்குரிய சையத் ஹைதர் அலி ஷிஹாப் தங்கள் அவர்களுடைய துஆ பிரார்த்தனை இருக்கிறது. எனவே அந்த பிரார்த்தனையில் பங்கு கொண்டு உங்களுடைய இந்த பிரமாண்டமான நிகழ்விலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.